என்னடா அது ஒரே டாக்ஸியா இருக்கு, ஆனா டிரைவருங்களை காணோம். ஒருவேளை டாக்ஸில டிரைவர் இல்லாம ஓட ஆரம்பிச்சிட்டா? டிரைவர், ஸ்க்ரூ டிரைவர். டிரைவர் இருக்க வேண்டிய இடத்துல இது இருக்குது. இந்த வண்டிக்கு இதான் டிரைவரா? டாக்ஸி, என்னப்பா டாக்ஸி போலாமா? மந்தவழி நஞ்சுண்டந்தரு போகணும், கபாலி கோயில தாண்டிட்டு போகணும். நம்ம டாக்ஸி கபாலி கோயில தாண்டின்னு போவோம் சார், சுத்தின்னு தான் போவோம். பரவாயில்லையே. ஆமா, நான் உனக்கு எவ்வளவு பணம் கொடுக்கணும் சொல்லு. ஏன் சார், இது என்ன ரிக்ஷாவா? அது மீட்டர் பார்த்து துட்டு கொடு சார். ஏன்பா, நான் மெட்ராஸுக்கு மாசத்துக்கு 3 தடவை வரேன். உங்க மீட்டர்லாம் பத்தி எனக்கு தெரியாதா? நீ தோராயமா எவ்வளவு பணம் கொடுக்கணும்னு சொல்லு. தோராயமா ஒரு 20 ரூபா கொடுத்துரு சார். தோராயமா 20 ரூபாயா? என்னப்பா, இங்க கபாலி கோயிலுக்கு பக்கத்துல இருக்கிற நஞ்சுண்டம் தெருவுக்கு போறதுக்கு தோராயமா 20 ரூபாயா? தோராயமா 300 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற தஞ்சாவூர்ல இருந்து தோராயமா 400 அடி நீளமுள்ள ட்ரெயின்ல தோராயமா 30 ரூபாய் பணம் கொடுத்து நான் மெட்ராஸ்க்கு வந்திருக்கேன். தோராயமா 6 அடி நீளம் கூட இருக்காது உன்னுடைய டாக்ஸி. தோராயமா 6 கிலோமீட்டர் கூட இருக்காது கபாலி கோயில். அதுக்கு போறதுக்கு தோராயமா 20 ரூபாய் கேக்குறியே. நீயே தோராயமா சொல்லு, இது நியாயமாப்பா? சாமி, உன்னை பத்தி தெரியாம நான் உங்ககிட்ட பேரம் பேசிட்டேன். என்ன மன்னிச்சு விட்டுரு சாமி. 4 கிராக்கி ஏத்தனாதான் எனக்கு பைப்பு. நான் புள்ள குட்டிக்காரன், என்ன விட்டுரு சாமி. ஆட்டோ போலாமா? சாத்துக்குடி 100 என்ன விலை? என்ன பார்த்தா மெட்ராஸ் சிட்டியே நடுங்குது. தஞ்சாவூர் மாமா வர, தஞ்சாவூர் மாமா வர. ஓஹோ ஓஹோ, வாங்கோ வாங்கோ. சிஸ்டர் சௌக்கியமா? நல்லா இருக்கேன். இது பாருங்க, நான் யார் வரான்னு பாருங்க. அத்திம்பேர் எப்படி இருக்க? தஞ்சாவூரானா? வாடா வாடா வாடா. நீ அத்திம்பேர்னு கூட்டிட்டு வரச்சே என் காதுல எப்படி விடுவற தெரியுமோ? தில்லானா மோகனாம்பாள்ல சண்முக சுந்தரம் நாதஸ்வரம் வாசிச்ச மாதிரி டாடா டாடான்னு விடுறா. இது பரவாயில்லையே, நடைய பார்த்துட்டு பத்மினியே வராம இருக்குன்னு சொல்லாம இருந்தேன். என் உடம்ப பார்த்துட்டு மோகனாம்பாளோட அம்மா வடிவு வர மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லாம இருந்தா சரி. மாமா, தஞ்சாவூர்ல இருந்து எங்களுக்கு எல்லாம் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேள்? பை நிறைய காவேரி காத்து வாங்கிட்டு வந்திருக்கேன், எடுத்துக்கிறியா? இவரை தஞ்சாவூர் மாமான்னு சொல்றதுக்கு பதிலா கஞ்சாவூர் மாமான்னு சொல்லலாம். எப்படி வாயாடி? ஏண்டா பாப்பா, தஞ்சாவூர்ல எல்லாரும் நல்லா இருக்காளா? எல்லாரும் நல்லா இருக்கா, என்ன தவிர. ஏண்டா அப்படி சொல்றேன்? உங்க அப்பா தான் வக்கீல் தொழில் பார்த்து கை நிறைய சம்பாதிச்சு வச்சுட்டு போனாரே. வெறுமனையா சம்பாதிச்சார அப்பா? ஊர் கேஸ் எல்லாம் இழுத்து போட்டு வாதாடி வாதாடினா சம்பாதிச்சார். அவர் வாதாடி சம்பாதிச்சுதான் நான் போராடி விட்டுட்டு இருக்கேன். கோர்ட்ல சம்பாதிச்ச பணம் கோர்ட்லயே போயிட்டு இருக்கு. இப்பவும் கோர்ட்டுக்காக தான் வந்திருக்கல? ஆமா, இந்த மாசம் வாய்தா இருக்க. ஏண்டா வருத்தப்படுறாய்? காலம் வந்தா எல்லாம் தானா சரியா போயிடும். அந்த காலம் தான் எப்ப வர போறதுன்னு தெரியலையா திம்பேர். இருக்கட்டும், பரவாயில்ல. போதும் எவ்வளவு போட்டுட்ட? போதுமா? சாம்பார் விட்டுமா? விடுமா. திம்பேர், எனக்கு முன்ன மாதிரி பசிக்க மாட்டேங்கிறது. மாம்பழம் ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கினேனா நேரா கேண்டீனுக்கு போனேன். 10 இட்லி 4 வடை, டங்குன்னு வயிறு ரொம்ப எடுத்து. போருமா பாருங்க, போருமா. டேய் ரகு, டேய் கூட்டு போட்டுக்கிறியா? எனக்கு வேணாமா. ஏமா வேணான்னு சொல்றவங்களை எல்லாம் என் பக்கத்துல உட்கார வைக்கிற? எடுத்தத உள்ள போடாத, இலையில போட்டு. இந்த படுவா சின்ன பிள்ளையா இருக்கும்போது என்ன தெரியுமா பண்ணுவா? அப்பெல்லாம் நான் காலையில டிஃபன் சாப்பிடுறது வழக்கம். என் பக்கத்துல உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சான்னா எழுந்திருக்க மாட்டான். மத்தியானம் சாப்பாடு விட்டுடான்னு கேரண்டி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் எழுந்திருப்பா. இப்ப என்னடா நான் வயசான மாதிரி சாப்பிட முடியலங்கிறான், கேஸ்ட்ரிக் சாப்பிடுங்கிறான். படுவா என்ன சாப்பிடுறேன்? போதும். கூச்சப்படாம சாப்பிடுறா. எனக்கு என்ன பூச்சா திம்பேர்? போடுறதுக்கு சிஸ்டர் தான் கூச்சப்படுறாங்க. போதுமா. எனக்கு வயிறு சரியில்லைன்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் கிளாஸ் மிளகு ஜீரா அரைச்சிட்டு ரசம் வச்சிருக்கேன், வயித்துக்கு ரொம்ப நல்லது. ஓ, மிளகு ஜீரா ரசம் இருக்கா? வயிற்று கோளாறுக்கு ரொம்ப நல்லதாச்சே. அப்ப நீ ஒண்ணு செய், சாம்பார் 100 தடவை ஊத்து, சாப்பிட்டுக்கலாம். வயிறு கோளாறு வந்தா மிளகு ஜீரா ரசம் குடிச்சுக்கலாம்.